புதுச்சேரியில் ரங்கசாமி அரசின் தவறான மதுபான கொள்கையால் 1750 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்து 3 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி மீது காங்கிரஸ், அதிமுக, கம்யூனிஸ்ட்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. சட்டசபையை கூட்டுவதற்கே ரங்கசாமி பயப்படுகிறார் என்று அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரங்கசாமி அரசின் அமைச்சர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதாகவும் அரசின் தவறான மதுபான கொள்கையால் 1750 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சரவை என்பது அமைச்சருடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். அமைச்சரவை என்பதே இவருடைய ஆட்சியில் அடிமைகள் சபை போல வச்சுக்கிறார். ஒரு தேர்தல் முடிஞ்சது 3 மாசத்துக்கு மேல ஆகுது. சட்டமன்றத்தை கூட்டணுன்ற எண்ணம் தான் முதல்ல ஒரு முதலமைச்சருக்கு தெரிஞ்சேதான் ஒவ்வொரு ஆண்டுதோறும் 250 கோடி ரூபாய்க்கு மேல மொத்த மதுபான உற்பத்தி மூலமா வருவாய் இழப்பு தொடர்ந்து நடந்து வருது. இதை நாங்க தடுக்கணும்னு சொல்றோம். இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்துக்குது. முறைகேடு சம்பந்தமா விசாரணை நடத்தினா ஒரு 8-9 வருஷத்திலே 1750 கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் மொத்த மதுபான உற்பத்தி செய்கின்ற தனியாருக்கு போய் சென்றிருப்பது என்கின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரும். மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு என்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து புதுச்சேரி அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக்கொண்டார்.